வணக்கம். இது நம்ம அம்மம்மா வீடு. இன்றைக்கி நாம் அம்மம்மா வீட்டில் பார்க்க போகிறது சுவையான குஸ்கா. இந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சமான குஸ்காவை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. Please do subscribe and click the notification bell for more yummy recipes from Mama Veedu. நல்ல அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. பாத்திரம் நல்லா சூடானதும் அதில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகுனதும் அதில் ஒரு பிரிஞ்சி இலை, அதிப்பத்திரி 1, அன்னாசிப்பூ 1, ஏலக்காய், கிராம்பு, 1 ஸ்பூன் முழு மிளகு எல்லாம் சேர்த்துக்கலாம். நாம் சேர்த்த மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயம் 2, அதை நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். நாம் சேர்த்த வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கி பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். குஸ்காவுக்கு நம்ம வெஜிடபிள்ஸ் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதே மாதிரி சிக்கன், மட்டன் எதுவுமே கிடையாது. அதனால் இந்த வெங்காயம் வதங்கி வர்றதான் குஸ்காவுக்கு டேஸ்ட்டு. வதங்கின வெங்காயத்து கூட 2 மிளகாய் 2 கீரி சேர்த்துக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். 2 தக்காளி, அதை நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா குழைய வதக்கிக்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக சிக்கன் கிரேவி, மட்டன் சுக்கா, நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா வெஜ் குருமா, பன்னீர் கிரேவி, அப்படி இல்லையா பிரியாணி பரோட்டாக்கெலாம் கொடுக்குற சால்னா, அது அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். இப்போது இது கூட ஒரு கை கொத்தமல்லி, புதினா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், அப்புறம் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நாம் சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போனதும் இது கூட 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். தயிரையும் மசாலாவையும் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துக்கலாம். தயிர் ரொம்ப புளிக்காத தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தயிர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா 1/2 எலும்பிச்சை பழத்தோட சாறை இது கூட சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணிங்கிற வீதத்தில் இன்றைக்கி நம்ம எடுத்திருக்க 2 டம்ளர் அரிசிக்காக நான் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். ப்ரெஷர் குக்கரில் செய்ய போகிறீங்கன்னா 1.5 டம்ளர் தண்ணி போதும். இதை இந்த மாதிரி மூடி வச்சு 2 நிமிஷம் தண்ணியை நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி நல்லா கொதித்து எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. 2 டம்ளர் பாஸ்மதி அரிசி, அதை நல்லா 3 தடவை கழுவி அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை 20 நிமிஷம் வரைக்கும் ஊற வைக்கலாம். 20 நிமிஷம் வரைக்கும் ஊறின பாஸ்மதி அரிசியை இப்போ இது கூட சேர்த்துடலாம். அரிசியையும் மசாலாவையும் ஒன்றோட ஒன்று நல்லா அடி வரைக்கும் விட்டு நல்லா கலந்துக்கலாம். இதை அப்ராக்சிமேட்டாக ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சு அரிசியை நல்லா வேக விட போகிறேன். இப்போ 8 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை திறந்துடலாம். நம்மளோட சாதம் 80-90% வரைக்கும் நல்லா வெந்துடுச்சு. நம்ம அரிசியை ஏற்கனவே ஊற வச்சுருந்ததுனால அது சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போது சாதத்தை அடி வரைக்கும் விட்டு நல்லா கிளறிக்கலாம். இப்போது 3/4 பதமாக வெந்திருக்க சாதம் நம்ம தம்மில் வைக்கும்போது நல்லா முழுசாக வெந்துடும். தண்ணி இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம இப்போ இதை சிம்மில் வச்சிடலாம். இப்போது இதுக்கு தம் போடுறதுக்காக தோசைக்கல், அதுக்கு மேலே நம்ம பிரியாணி செஞ்ச பாத்திரம், அந்த பாத்திரத்தை ப்ரெஷர் லீக் ஆகாத மாதிரி ஒரு தட்டால் மூடி அது மேலே ஒரு வெயிட் எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். தம்மில் வச்சதுக்கப்புறம் சாதம் நல்லா முழுசாக வெந்துடுச்சு. கொஞ்சம் இருந்த தண்ணியும் நல்லா வற்றிடுச்சு. பார்த்திங்களா, குஸ்கா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக நல்லா இருக்குது. வாசமும் ரொம்ப நல்லா இருக்குது. இதே மாதிரி தம் வச்சு நீங்கள் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ஏன் வெஜ் பிரியாணி கூட செய்யலாம். சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்ல உதிரி உதிரியாக இருக்கும். நம்மளோட யம்மியான குஸ்கா இப்போ ரெடி.
சாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. அடி வரைக்கும் விட்டு கிளறினாலும் எதுவும் குழையலை, அடி பிடிக்கலை. இந்த சுவையான குஸ்காவை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் பல சுவையான ரெசிபீஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அம்மம்மா வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.